காணாக போனாக ஏமாமே இன்னும் வர காணோமே காணோமே. ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாத இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஸ்டாலினிசம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன பேசுங்கயா? அதெல்லாம் சும்மா பேச முடியாது, போட்டு தான் பேசணும். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? போட்டு தான் பேசணும். அதுக்கு என்ன சரக்கியா போடணும், ஒன்ன போடணும், போட்டு பேசணும். என்ன போடுவீங்களா? அது பண்ணலாம் ஐயா. ஆம்பளை தான் பேச முடியும். ஐயா ஆம்பளை கூட ஓட்ட தெரியுமா? போடுறதுங்கிறது நான் சொல்றது வேற போட்டு. நண்பர்களே, கார்த்தி என்ன மாசமாகிட்டா. கார்த்திக்கு எனக்கும் பாப்பா பிறக்குமா இல்ல தம்பி பிறக்குமான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீ பிறகு இதுல இன்னும் நிறைய. கார்த்தி மாமா இப்ப என்ன மாசமாகிட்டு ஓடிட்டீரா? ஐயா உனக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா, உம்மா நில்றா. இதெல்லாம் கட்சியா கர்மம். வாங்குறதுக்கு டிக்கெட் காசு இல்லாம மக்கள் நம்ம திருட்டுத்தனமா வந்து நாட்ட ஆக்கிரமிச்சீங்க. இதெல்லாம் தவறானது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். இத வந்து இது அவை குறிப்பில நீ நீக்கணும். இவர் சபாநாயகர், இவர் அவை குறிப்பில நீ நீக்கியா? திமுக மாதிரியே பேசுது. கருப்பேன் குசும்புக்கா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சீமான பத்தி பேசாதீங்கப்பா. அவரா சீமான் அவ்வளவு ஃபிளாப்பே. இனிமே அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும்? நீங்க யூடியூப்ல பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. அடங்க மறு அத்துமீறு திமிர் எழு திருப்பி அடி அப்படிங்கறத தாரக மந்திரம். நரம்பு போட்டு சொல்லும் போது அப்படியே நாக்கு புட்டு கிளம்பி காது வரைக்கும் வந்து அப்படியே டர்ற போகுது சொல்லும் போது. இன்னைக்கு நம்ம நமிதாவுக்கு நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். போறதும் போற இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வாய். இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாடி வேணா பண்ணலாம், போய் புதைச்சு பால் ஊத்து. வண்டியை சர்வீஸ் பண்றான்னா நமிதா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து பொறிக்கு தின்ற பொறம்போக்கு நீ வண்டியை ஏற்றி ஒதுக்குற. டாடி போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டுல புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா? என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேலி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கே. நல்லா பண்ண போறேன். உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சு மச்சான், முடிஞ்சு மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? முடியல மச்சான், மயக்கம் வருது. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
ஒரு சாக்லேட் காட்டி கூட்டு போயிருக்காங்க. சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு யார கூக்க செல்வத்தை யாரு சொல்றதா? சாக்லேட் பாய் சொல்றாரு. சாக்லேட் பாய்னா அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். சொன்னவர் ஒரு பிளே பாய். பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அப்படைக்கப்பால் வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா பயணம் கொடுத்த சின்னம் வாக்களிப்பி சவுண்ட் எல்லாம் ஓகேப்பா. ஊத்தி கொடுத்த சின்னம் பெண்களின் தாலி அறுத்த சின்னம் ஊழல் பெருச்சாளிகளின் சின்னம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத சின்னம் நமக்கெல்லாம் 200 ரூபாய் கொடுத்த சின்னம் வாக்களிக்க மாட்டோம். கேசரி வேஸ்ட் ஆகியோடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போலதான் கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். என்ன அர்ஜென்டா முடி விட்டுருங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. உனக்கு முடி விட்ட நேரம் லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டிடுங்க. இதத்தா என்ன வெடி வச்சுருக்கீங்க? சீமான் வெடி. அப்பா வெடி தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா எழுதுறது அண்ணாதுரைம்பாங்க. அவன் யாரோ ஒரு பொண்ணால பண்ணிடான் ப்ரோ, மிஸ்டேக்கா. சரி, அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு இது ரொம்ப மிஸ்டேக்கா. அப்புறம் ஃபுல்லா மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். அவரே வரல, இவரே வரல, இவரே வர போறாரு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். கட்டியாக்குறது யாரு? மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. என்ன தெரியும் உடம்பு ஃபுல்லா மணக்குது. அப்படி கிடைச்சா மேஞ்சிருவேன்னு எனக்கு தான் தெரியும். முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது, பாக்ஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்போதான் எனக்கு நிம்மதி. ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்ட். போறேன்னு சந்தோஷப்படாதீங்க, போயிட்டு வரும்போது இன்னும் அதிகமா ஆளுங்க கூட்டு தான் வருவோம். இது இன்னும் அதிகமாவா? தலைவரே, நான் 84 பிரச்சனை இல்ல. சாங் வச்சா போலீஸ்ல போயிட்டாங்க. நீ ஒரு மடையடா, அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிட்ட. இல்லப்பா, அன்னைக்கு ஒரே போலீஸ் சொல்லியா இருந்துச்சு. பிசினஸ்ல எல்லாம் தனிச்சப்படா, அதுக்காக பயந்துட்டு ஓடிடுறதா?